السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் 23ஆம் நாள் தராவிகி தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு தினம். இன்றைய தினத்தில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்தியின்றி இரத்தமின்றி எந்த விதமான காயங்களும் இல்லாமல் மக்காவை முழுமையான முறையில் வெற்றியாக்கி கொடுத்தான் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், மா அன்ஃபக்தும் மின் கைரி, நல்லதை மட்டுமே, ஹலாலானவற்றை மட்டுமே நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம், நமக்கு பிரியமானவற்றை தான் நாம் மற்றவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில நானோ நீங்களோ செலவு செய்யும் பொழுது நம்மால் ஒதுக்கப்பட்ட, நாம் எதை பெற்றுக்கொள்ள மாட்டோமோ அப்படிப்பட்ட ஒரு பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால் அதற்கு பேர் தர்மம் அல்ல, அதற்கு பேர் அதர்மம். அதை நன்மையை ஈட்டி தருவதற்கு பதிலாக பாவத்தை தான் நமக்கு ஈட்டி தரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு மூமினுடைய உயர்ந்த பண்புகளில் ஒரு பண்பு என்னவென்றால், தனக்கு பிரியமானதைத்தான் அடுத்தவருக்கும் அவர் பிரியப்படுவார். ஆனா ஹலாலாக இருக்க வேண்டும். நான் ஒரு உணவை சாப்பிடுகின்றேன் என்றால் அதே உணவைத்தான் என் நண்பருக்கு நான் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு பிடிக்காத உணவை அவருக்கு கொடுத்து விட்டு எனக்கு பிடித்தமான உணவை நான் சாப்பிட்டால் நான் கோலத்தில் வேண்டுமானால் மூமினாக இருக்கலாம், ஆனால் குணத்தில் நான் மூமின் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலில 2515வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பல் லிஅஹீஹி, தனக்கு பிரியப்படுகின்ற ஒன்றை தன் சகோதரனுக்கு பிரியப்படுகின்ற வரையிலும் ஒருவன் மூமினாக ஆகவே முடியாது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, அவ் காலலி ஜாரிஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸி, தன் அண்டை வீட்டாருக்கு தனக்கு எது பிரியமானதோ அதைத்தான் தன் அண்டை வீட்டாருக்கும் பிரியப்பட வேண்டும். அண்டை வீட்டார் முஸ்லிமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், நெருப்பு வணங்கியாக இருக்கட்டும், கடவுள் கொள்கை இல்லை என்று சொல்லுகின்ற அந்த நாத்திகராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அண்டை வீடு என்று வரும் பொழுது அவர்களை சண்டை செய்வது ஒரு மூமினுடைய பண்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மற்றொரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். இப்னு மாஜா அப்படிங்கிற நூல்ல 1433வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னை போன்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம். அதில் ஒரு 6 கடமைகளை பெருமானார் கற்றுத் தந்தார்கள். ஒன்று என்ன தெரியுமா? யுஸல்லிமு அலைஹி இதா லகியஹு, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்தித்தால் முந்திக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும்.
ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை சந்தித்தார். அவர் அறிந்தவரோ அறியாதவரோ, ஏழையோ செல்வந்தரோ, படித்தவரோ பாமரரோ, எந்த மாநிலத்தை எந்த நாட்டை மொழியை சார்ந்தவரோ அதையெல்லாம் பார்ப்பது கூடாது. முஸ்லீம் என்று தெரிந்தால் இவர் அவருக்கு சலாம் சொன்னது கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வறுமையின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அறிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள். அறியாதவர் அவர் தோற்றத்தில் முஸ்லீமாக இருப்பார், செயல்பாடுகளில் முஸ்லீமாக இருப்பார். ஆனா இவர் அவருக்கு சலாம் சொல்றதிலேயே அவர் யாரோ நான் யாரோ அப்படின்றுவாங்க. இது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று. அதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எத்தனை முஸ்லீம்கள் வருகிறார்கள், எத்தனை பேர் நாம் சலாம் சொல்லுகின்றோம். கேட்டா அவர் யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது. அவரை சலாம் சொல்லித்தான் அறிமுகமாக வேண்டும். சில பேர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓ நீங்க அவர் மகனா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாங்க. சலாம் சொல்லித்தான் அறிமுகமாக வேண்டுமே தவிர அறிமுகமான பின்னால் சலாம் சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய அடையாளம் அல்ல என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஆகுமாக்கப்பட்ட ஒரு காரியத்தின் பக்கம் அழைத்தால் அவர் அழைப்பிற்கு ஒரு முஸ்லீம் பதில் கொடுக்க வேண்டும். எங்க வீட்டுல கல்யாணம் இருக்கு, நான் புது வீடு கட்டி இருக்கிறேன், திறப்பு விழா இருக்குது, வந்து கலந்துக்குங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தால், எங்க வீட்டுல விருந்து நான் ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தால் இவர் போய் சாப்பிடுறாரோ இல்லையோ, ஏன்னா இவருக்கு பிடித்தம் இல்லாத சாப்பாடு அங்க இருக்கும். இவர் மட்டன் சாப்பிட மாட்டாரு, அங்க மட்டன் பிரியாணி இருக்கும். சிக்கன் சாப்பிட மாட்டாரு, சிக்கன் பிரியாணி இருக்கும். அவருக்கான இவர் சாப்பிட்டு நோயை வளர்க்க முடியுமா? சாப்பிடுறாரோ இல்லையோ அழைப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டும். நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்ட, இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட வேண்டும். அப்ப அழைப்பிற்கு பதில் கொடுப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் இவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் சொல்றார். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்மீத்துல் ஆத்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்மியவருக்கு பதில் கூறுதல். எப்ப பதில் கூறணும்? அவர் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலன்னு வச்சுக்கிடுவோம், நாம யர்ஹமுக்கல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தும்மிய பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அறிவிகள் சொல்லுகிறது, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தும்பினால் பாருங்கள், அவர்கள் வணங்குகின்ற கடவுளின் பெயரை சொல்வார்கள். நாம அல்லாஹ் சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. ஏன்னா அல் முத்தாசு மினர் ரஹ்மான் அத்தஃபாவுகு மினஷ் ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. தும்மல் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தோ, பொட்டாதி என்பது ஷைத்தானின் புறத்தில் இருந்து வருகிறது. அதனால தும்பினால், ஏன்னா தும்பல் யாராச்சும் இடையில பேச்சு கொடுக்குறான்னு வச்சுக்கிறோங்க, தும்பல் வரலன்னா எரிச்சலா வரும். தும்பல் வந்தால் ஒரு உற்சாகம் வரும். அதற்கு அந்த உற்சாகத்தை தந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று நாம் அல்லாஹ்வை புகழணும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறில ஒரு முஸ்லீம் படுக்கையில் நோயால் படுத்து விட்டால் அவனை நலம் விசாரிக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு. அவர் தெரிந்த முஸ்லிமோ தெரியாத முஸ்லிமோ, நம்ம ஒரு முஸ்லீமை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு போறோம். அங்க ஒரு முஸ்லீம் படுத்து கிடக்கிறாரு, அவரை நம்ம சந்திக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவானாக, நல்ல ஆஃபியத்தை தருவானாக, கஷ்டப்படாதீங்க. இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். நோயாளிகளை நாம் சந்திக்க சென்றால் நீங்க கஷ்டப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுத்தமாக்கி விடுவார், இந்த நோயை தொலை தெரிவார், அல்லாஹ்வை நாடினால் அப்படிங்கிற துஆவை நாம் அவருக்கு செய்ய வேண்டும். நாம நோயாளியை சந்திச்சாலே போதுங்க, நம்மள 4 பேர் பார்க்கிறாங்களே சந்தோஷப்பட்டாலே அவருக்கு நோய் குணமாயிரும். போய் முகத்தை திருப்பிக்கிட்டு நான் இவரை பார்க்க மாட்டேன் அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அடுத்து 5வதாக சொன்னாங்க, ஜனாசத்தகு இதா மாத்த, ஒரு முஸ்லிம் இறந்து
அவருடைய ஜனாசா சுமந்து செல்லப்பட்டால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வார். ஒரு முஸ்லிமுடைய பண்பு. ஆறாவதாக சொன்னார்கள், தனக்கு எதை பிரியப்படுவானோ அதையே மற்றவருக்கு பிரியப்படும். நாம கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? கலாச்சாரம் இல்லாத ஆளா இருக்கிறாரு, ஒழுக்கம் இல்லாத ஆளா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கலாச்சாரம் என்ன அர்த்தம்? மற்றவர்கள் நம்மிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அவ்வாறு மற்றவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம தடுக்கி விழுந்துட்டோமா 4 பேர் தூக்கி விடணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த மாதிரி அடுத்தவங்க கீழே விழும்போது ஓடி சென்று நாம் காப்பாற்ற வேண்டும். நமக்கு 4 பேர் மரியாதை தரணும் நாம நினைக்கிறோம். அந்த மாதிரி நாமளும் 4 பேருக்கு மரியாதை கொடுக்கணும். நம்மளை பார்த்தா 4 பேரு வாங்க அப்படின்னு வரவேற்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி நாம அவங்கள வரவேற்க வேண்டும். இதுதான் இதுக்கு பேர் கலாச்சாரம், பண்பாடு, ஒழுக்கம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். உனக்கு நீ எதை பிரியப்படுவாயோ அதையே நீ மற்றவருக்கு பிரியப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு நபி தோழர், மதீனாவை சார்ந்தவர். ஒரு காலத்துல ஏழையா இருந்தவரு இந்த ஜக்காத்து போக்குவரத்துல வந்த பின்னால அல்லாஹ் இவருக்கு அதிகமான செல்வத்தை கொடுக்கின்றார். எந்த அளவுக்கு அப்படின்னா மதீனாவிலேயே அதிகமான பேரிக்கும் தோட்டங்களுக்கு சொந்தக்காரராக அவர் மாறிவிட்டார். மதீனால யாருக்கு பேரிக்கும் தோட்டம் இருக்கிறதோ அவர் தான் செல்வந்தர். எத்தனை தோட்டங்களை வைத்திருக்கிறாரோ அத்தனை செல்வந்தர் அவர். அப்ப மதீனாவில் உள்ள நபி தோழர்கள்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதிகமான பேரிக்கும் தோட்டங்களுக்கு சொந்தக்காரர். இவருக்கு அந்த தோட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு தோட்டத்தின் பெயர் பைருஹா. ஹதீசுகள் அப்படியே வருகிறது. வகான அஹப்ப அம்வாலிஹி இலைஹி பைருஹா. பைருஹா என்ற தோட்டம் தான் அவருக்கு மிகவும் பிரியமான தோட்டம். இந்த தோட்டம் எங்க இருக்கு தெரியுமா? மதீனால வகான முஸ்தகிபில் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவிக்கு நேர எதிராக இருக்கிறது. நீங்க அந்த இடத்துல பத்திரமா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு போனா கூட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான அந்த தோட்டத்தை ஞாபகப்படுத்துவதற்காக சிறிது இடத்தை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். நம்ம போன பார்க்கலாம். அந்த தோட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, நினைச்ச நேரத்துல உள்ள போவாங்க, நினைச்ச நேரத்துல உள்ள போய் உட்காருவாங்க, நினைச்ச பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்க. அங்கு உள்ள கிணற்று நீர் மதுரமாக இருக்கும், அதை எடுத்து பருகுவார்கள். வேற யாருக்கும் பொது அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த அனுமதியை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வழங்கி இருந்தார்கள். அல்ல ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் போய் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. எப்பமாச்சு உள்ள போனா 2 பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் பெருமானாருடைய பழக்கம். இந்த காலகட்டத்துல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறங்கி வைக்கின்றார். அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 92வது வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை பிரியப்படுகின்றீர்களோ அதை தானமாக கொடுக்காத வரையிலும் நீங்கள் உண்மையான மூமினே கிடையாது, நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான். அப்ப நாம எதை அதிகமா பிரியப்படுறோமோ அதைத்தான் தானமா கொடுக்கணும். இந்த ஆயத்தை அபூ தல்ஹாவுடைய காதுல விழுந்த உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த மாதிரி ஆயத்தை இறக்கி இருக்கிறான். ஆனா எனக்கு பிரியமான தோட்டம் இந்த பைருஹா தோட்டம் தான். மற்ற தோட்டங்கள் இருக்கு, அதை விட இதைத்தான் நான் ரொம்ப பிரியப்படுறேன். அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி வச்சதுனால வஇன்னஹா ஸதகத்துல் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற. இந்த தோட்டம் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு தோட்டத்தை ஒரு வசனம் இறங்கிய காரணத்தினால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இது எனக்கு சொந்தம் அல்ல, இது அல்லாஹ்விற்கு சொந்தம், அல்லாஹ்விற்காக நான் தர்மமாக இதை வழங்கி விட்டேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடனே
திரும்ப சொல்றாங்க, அர்ஜு பிர்னகா ஒ துஸ்ரகா தீங்கல்வா. இதனுடைய நன்மையையும் இதனுடைய சேமிப்பையும் அல்லாஹ்விடம் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை என்ன செய்றார் அப்படின்னா, ஃபலஹா யா ரசூலல்லாஹ் ஹைஸு அராகல்லாஹ். அல்லாஹ் நீங்க நாடிய பிரகாரம் இந்த தோட்டத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன செய்றாருன்னா தோட்டத்தை வக்ஃப் பண்ணிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூத்தல்கா யோசிங்க, தாலிக்க மாதம் ராபிஹு, இது அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு தோட்டம். நீங்க விரும்பினா வேற ஒரு தோட்டத்தை அல்லாஹ்காண்டி வக்ஃப் பண்ணலாமே அப்படிங்கிறவங்க யார சூழல்லாம் சொன்னதுதான் நம் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படின்றவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே உன்னுடைய உறவுகளில் யார் மிக மிக ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தோட்டத்தை நீங்கள் பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள். மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதை விட நம்ம சொந்தத்துல யாராவது ஏழைகள் இருந்தால் அவர்களுக்குத்தான் முதலிடம். நம்ம அக்கா கஷ்டப்படுறாங்களா, அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்களா, தாய் மாமன் கஷ்டப்படுகிறாரா, நம்ம ரத்த பந்தங்கள் கஷ்டப்பட்டால் முதல்ல சக்காத் அவங்களுக்கு தான் கொடுக்கணும், தான தர்மங்கள் அவங்களுக்கு தான் செய்யணும். ஏன்னா உறவுகளுக்கு நாம் தர்மம் செய்தால் 2 கோடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று உறவை ஆதரித்த கூலி, இரண்டாவது தர்மம் செய்த கூலி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய உறவுகளுக்கு நீ இதை பங்கு வைத்துக் கொடு அப்படின்றவன தன்னுடைய உறவுகளிலும் தன்னுடைய சச்சா பிரியத்தா பையங்களுக்கும் அந்த தோட்டத்தை பங்கு வைத்துக் கொடுத்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை புகாரில 4554வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, இப்படித்தான் நல்லவற்றை நாம் செலவு செய்ய வேண்டும், அதே நேரத்தில் நமக்கு பிரியமானவற்றை நாம் செலவு செய்ய வேண்டும். அந்த தன்மைகளை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.